The information provided in this video is for educational and informational purposes only. Always do your own research and consult with a qualified financial advisor before making any trading or investment decisions. The creator of this video shall not be held responsible for any financial losses incurred as a result of trading or investment activities undertaken based on this content. Trading and investing are subject to market risks. Please act wisely. ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் இன்னைக்கு எதை பார்க்க போகிறோம்னா ஆப்ஷனா என்ன, ஆப்ஷன்னு இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸில் எப்படி ட்ரேட் எடுக்கிறது, எங்கே வந்து ட்ரேட் எடுக்கும், மார்க்கெட்டில் ஆப்ஷன்ஸில் எப்படி சம்பாதிக்க முடியும், இதை பற்றின ஒரு அவேர்னஸ் வீடியோ, ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான் உங்களுக்கு நான் இதை எடுக்கிறேன். ஜஸ்ட்டு இது பயிற்சிக்கான வீடியோ தான், பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. இன்னும் மேலே நிறைய ஐடியாஸு, நிறையா நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். சரி, ஓகே. மார்க்கெட்டில் பையர்ஸ் வந்து எந்த இடத்துல ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்றத முதல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எப்பயுமே மார்க்கெட்டில் பையர்ஸ் பண்ணக்கூடிய இடம், அதாவது ப்ராஃபிட் பண்ணக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா, செல்லர் எந்த இடத்துல லாஸ் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல மட்டும்தான் நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியும். அப்படி செல்லர் எங்கே லாஸ் பண்ணுவோன்றதை நான் உங்களுக்கு எவ்ரிடே வந்து ப்ரீ மார்க்கெட்லையும் போஸ்ட் மார்க்கெட்டில் அதோட ரியாக்ஷன்ஸையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இப்போ ரிசல்ட் வந்து ரொம்ப அப்நார்மலாக இருக்கும். நீங்கள் டெய்லியும் ட்ரேட் பண்ணுன்றது முதல்ல என்னதை விட்டுருங்க. இதுதான் அடிப்படை, சரிங்களா? எமோஷனல் ட்ரேட் தேவையில்லை. எந்த இடத்துக்கு வந்தால் ட்ரேட் பண்ணணும். சரியான என்ட்ரி, கரெக்டான டார்கெட் தெரிஞ்சால் போதுமானது. 5 பாயிண்ட்டுக்கு மார்க்கெட்டில் வந்து பண்ணால் போதும், 10 பாயிண்ட் பண்ணால் போதும் அப்படின்ட்டு இல்லாமல் ஒரு ப்ரீமியமாக நல்ல ஒரு டீசெண்டான ஒரு ப்ராஃபிட் எப்படி ஏர்ன் பண்ண முடியும், அது எங்கே வந்தால் அந்த டீசெண்டான ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு எஜுகேஷன் பர்பஸ்க்கு நான் வந்து டெய்லியும் ஒரு லெவல்ஸ் கண்டிப்பாக கொடுப்பேன். லெவல்ஸ் அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், இதான் நம்ம சொல்லக்கூடிய லெவல்ஸ். அதாவது வந்து மொத்தம் நம்ம இதில் வந்து கரெக்டாக வந்து ஒரு 4 பிளாக் லைன் கொடுப்போம் மேலே. அதாவது கால் சைடு, அதாவது ரெசிஸ்டன்ஸாக 2 பிளாக் லைனும் சப்போர்ட்டாக 2 பிளாக் லைன் கொடுப்போம். அந்த பிளாக் லைனுக்கு வந்தால் மட்டும் தான் மார்க்கெட் ப்ரீமியம் பிடிக்கும். இப்போ சைட்வேஸ் மார்க்கெட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம என்ன சொல்ல வரோம்னா, சைட்வேஸ் மார்க்கெட் அந்த லைனுக்கு வரலன்னா எனக்கு சைட்வேஸ் தான், அதில் மாற்றமே இருக்காது. அந்த லைனுக்கு வரல அப்படின்னா சைட்வேஸ் தான், அது மாற்றமே இருக்காது. ஸோ அந்த லைனுக்கு வந்தால் மட்டும் தான் மார்க்கெட் ப்ரீமியம் ஜென்ரேட் ஆகும். இது அடிப்படையாக நீங்கள் இந்த ஃபண்டமெண்டலாக புரிஞ்சுக்கணும், சரிங்களா? சரி, ஓகே. எப்பெல்லாம் ட்ரேட் எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். ஒன்று, மார்க்கெட் வந்து இதுக்கு இடைப்பட்ட தூரங்களில், அதாவது இப்போ நான் உங்களுக்கு 20ஆம் தேதியோட 20/1 ப்ரீ மார்க்கெட் வச்சுருக்கேன், ஓகேங்களா? இதுக்கு இடைப்பட்ட தூரத்தில் எந்த இதுக்குள்ளே இருந்தாலும் நம்ம மார்க்கெட்டில் ட்ரேட் எடுக்கக்கூடாது. அது மேபி இந்த ப்ராபபிலிட்டி ஒரு 10-15% தான் சக்ஸஸ் ப்ராபபிலிட்டி இருக்கும், அதாவது ஆப்ஷன் பையரை பொறுத்த வரைக்கும். ஏன்னா மேக்ஸிமம் டிகே பண்ணுறது தான் டைப் பண்ணுவாங்க. நான் சொல்கிறது இந்த லைனே டச் பண்ணாமல் இந்த லைனுக்குள்ளேயே இருக்கிற வரைக்கும். இந்த 2 லைன், இங்கே ஒரு லைன் இருக்குது, இங்கே ஒரு லைன் சொல்லிடுவோம். அதாவது 23,383 அப்படின்றது ஒரு ரெசிஸ்டன்ஸு, 23,053 ஒரு சப்போர்ட் லெவல். இந்த லைனை தொடாத வரைக்கும் மார்க்கெட் இப்படி தான் இருக்கும். ஸோ இது சைட்வேஸ் மார்க்கெட். அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து மார்க்கெட்டை ட்ரேட் எடுக்கக்கூடாது, அவாய்ட் பண்ணிடணும். சரி, வேற எங்கே சார் எடுக்கக்கூடாது அப்படின்னா, மார்க்கெட் ஓப்பனே இந்த இடத்துல ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பாக சைட்வேஸ் பண்ணிடுவாங்க, பெருசாக மொமெண்டம் இருக்காது. அதே மாதிரி இதுக்கு கீழே, இதை வந்து நம்ம ரேஞ்ச் பிரேக் அவுட்னு சொல்லுவோம், இதுக்கு கீழே இறங்கிட்டாலும் மார்க்கெட் சைட்வேஸ் பண்ணிடுவாங்க. மேக்ஸிமம் 90% மார்க்கெட்டில் மொமெண்டம் இருக்காது. ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்கமிங் வீடியோஸில் அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏதோ 1-2 வந்து சர்வே ஆகலாம், ஆனால் மேக்ஸிமம் நடக்காது. அப்போ நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி எங்கன்னா, மேபி இந்த லைனை பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் இங்கே வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரீமியம் கொடுக்கும், அடுத்த லெவலை ஜென்ரேட் பண்ணும், இல்லைன்னா தராது. சரி, எந்த விதத்தில் சார் இப்போ நம்ம ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா, மார்க்கெட் மண்டே எங்கே வேணாலும் ஓப்பன் ஆகலாம். நம்ம அதெல்லாம் நம்ம ப்ரீ மார்க்கெட்டில் இங்கே ஓப்பன் ஆகிடும், அங்கே ஓப்பன் ஆகிடும் சொல்ல விரும்பலை. ஒரு கேப் அப்போ கேப் டவுனாக இருக்கலாம். மேபி மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா, இங்கே போகுது, இந்த இடத்துக்கு போகுதுன்னா இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ப்ராபபிலிட்டி. அப்போ நம்ம என்ட்ரி எங்கே இருக்கணும்னா, எக்ஸாக்டாக இந்த லைன் வந்து ரிவர்ஸ் ஆகிற இடத்துல இருக்கணும். அதாவது நான் ஜஸ்ட் உங்களுக்கு இது மட்டும் சொல்கிறேன், எஜுகேஷனுக்காக சொல்கிறேன். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி இருக்கணும், டச் பண்ண இடத்துல என்ட்ரி இருக்கணும். இது 2 விதமாக நடக்கலாம். ஒன்று இப்படி நடக்கலாம், அல்லது இங்கே சேம் இடத்துல ஓப்பன் ஆகி இது பிரேக் அவுட்டும் ஆகலாம், ஓகேவா? அப்பையும் உங்கள் என்ட்ரி எங்கே இருக்கணும் அப்படின்னா, சேமஸ் இந்த இடத்துல தான் இருக்கும். சேம் உங்கள் என்ட்ரி வந்து இந்த இடத்துல தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் என்ட்ரி இருக்கணும். இந்த இடத்துல வரும்போது, இந்த இடத்துக்கு வரும்போது அவங்க என்ட்ரிஸே இருக்கணும். வேற எங்கே நீங்கள் என்ட்ரி எடுத்தாலும் நிச்சயமாக சொல்கிறேன், அந்த இடம் வந்து உங்களுக்கு ஃபெயிலியராக இருக்கும், மார்க்கெட்டில் டிகே ஆகிடும்.
இந்த இடத்துக்கு வந்தா மொமெண்டம் ரொம்ப அப்நார்மலா இருக்கும், ரொம்ப வேகமா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இங்க சப்போஸ் இங்க ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் இந்த லைனை டச் பண்ணி ஒன்று மேலே பவுன்ஸ் ஆகி திரும்ப ரீடெஸ்ட் பண்ணி மறுபடியும் ரீபவுன்ஸ் ஆகி மேலே போக வாய்ப்பு. அப்போ உங்கள் என்ட்ரிஸ் எங்கே இருக்கணும்னா டார்கெட்டு, உதாரணத்துக்கு நீங்கள் என்ட்ரி இங்கே எடுத்துருவீங்க, எடுத்தீங்கன்னா அடுத்து உங்கள் டார்கெட் இங்கே இருக்கணும். சரிங்களா? செகண்ட் என்ட்ரி அகைன் பிரேக் அவுட்டில் எடுக்கலாம், உங்கள் டார்கெட் இதாக வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் எடுக்கணும். இல்லை இந்த இடத்துல டவுன் சைடில் பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா உங்கள் என்ட்ரி புட் சைடில் இங்கே இருக்கலாம். ஸோ இது மாதிரி தான் என்ட்ரிஸ் இருக்கணும். ஆனால் உங்களோட என்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் இந்த லைன் வரக்கூடிய இடத்துல மட்டும்தான் உங்கள் என்ட்ரிஸ் இருக்கணும், வேற எங்கேயும் இந்த என்ட்ரிஸ் இருக்கக்கூடாது. இதை தான் நான் சொல்ல வரேன். எல்லா இடத்துலையும் என்ட்ரிஸ் இருக்கக்கூடாது. அந்த லைன் எங்கே நமக்கு கிடைச்சிருக்கோ, நமக்கு சிக்னல் கிடைச்சிருக்கோ, ஸோ அந்த இடத்துல தான் நம்ம என்ட்ரிஸ் போடணும், அந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும். ஸோ அப்படி எடுக்கும்போது மட்டும் தான் மார்க்கெட்டில் நமக்கு ப்ரீமியம் ஜென்ரேட் ஆகும். ஸோ இது வந்து 20ஆம் தேதியோட லெவல்ஸ். இது வந்து நிஃப்டியோட லெவல்ஸ் தான். பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ மந்த் எக்ஸ்பைரி ஆக்கிட்டாங்க அப்படிங்கிறப்ப கடைசி 2 வாரம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து க்ளோஸ்லாம் இருக்கும் செல்லரோட பாயிண்ட்ஸ் எல்லாம். ஸோ அப்போ மட்டும்தான் பர்ஃபார்ம் பண்ணும் மார்க்கெட்டில். ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் உங்களுக்கு பெரிய பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. ஸோ நீங்கள் ஒன்லி பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். இன்னொரு உங்களுக்கு கிளாரிட்டியான ஒரு விஷயம் சொல்கிறேன், இதை புரிஞ்சுக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நிஃப்டி வச்சு சென்செக்ஸ் ஈஸியாக ட்ரேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டியில் வந்து இந்த இடத்த டச் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆகுது, அன்னைக்கு எக்ஸ்பைரியாக இருக்கும் சென்செக்ஸில். அந்த மாதிரி டைமில் நீங்கள் எக்ஸ்பைரியாக இருக்க போது சென்செக்ஸில் அந்த மணியை நீங்கள் பை பண்ணி நல்லா ப்ராஃபிட் பண்ணலாம். இதோட சேம் ரிசல்ட் தான் உங்களுக்கு சென்செக்ஸில் இருக்கும். நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து பேங்க் கீஸ் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியும் பண்ண முடியும், பின் நிஃப்டியும் பண்ண முடியும். ஸோ இது வந்து இவங்க 2 பேர் தான் பேரண்ட் நம்ம சொல்லுவோம் எப்பயுமே மார்க்கெட்டில். நிஃப்டி பேங்க் நிஃப்டி இவங்க 2 பேர் தான் பேரண்ட்டு. இவங்க சப்ஜெக்டாக வச்சு தான் எல்லாமே ரன் ஆகும். அப்படிங்கிறப்ப இதை நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ அடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னா பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பார்க்கலாம். 50 5 65, அதாவது 50,065 49,431 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் பண்ணும் மார்க்கெட்டில். 47,935 ஒரு சப்போர்ட், 47,435ங்கிறது செகண்ட் சப்போர்ட். ஸோ இங்கே மார்க்கெட் வந்தால் ட்ரேட் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட போஸ்ட் மார்க்கெட் வீடியோ அனலைஸ் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பார்த்து உங்களை கமெண்ட்ஸ் கொடுங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து என்னோட சேனலில் பயணிங்க. உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேட்டிவான ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாகவும் சரி, ஸ்டாக் சம்மந்தமாகவும் சரி, F&O சம்மந்தமாகவும் சரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதா இருக்கும். இது மூவ் ஆதரவாக நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.